ஹாய் விவாஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இந்த நீட் பற்றியான ஒரு 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 கமெண்ட் சொசைட்டியில் வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா வந்து நீட் எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு இது யார் வந்து இதை பற்றியான ஒரு ராங் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸை இதை மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, இல்லை அதுங்களை க்ரியேட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ இப்போ 3வது முறையாக வந்து நம்மளுடைய நீட் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் செப்டம்பர் 13ஆம் தேதி வந்து நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட் எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த எக்ஸாம், ஐ மீன் ஜேஇ ஆகட்டும் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் மைன் எந்த எக்ஸாமாக இருந்தாலும், நீட் எக்ஸாம் செமஸ்டர் தேர்வுகளாகட்டும், யூனிவர்சிட்டிஸோட எக்ஸாம்ஸ் இது எல்லாமே எதையும் அவங்க ஒத்தி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கேன்சல் பண்ணுற முழுமையான ஜிஓ எதையுமே அவங்க இன்னும் கொண்டு வரல. அதுக்குள்ளே பல கன்ஃபியூஷன்ஸ், பல குழப்பங்கள். ஸோ அதனால் நீட் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்க மாணவர்கள் எல்லாருமே தயவு செய்து உங்களுடைய கான்சன்ட்ரேட்டை டைவர்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ஏற்கனவே போன வருஷம் 1,46,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த வருடம் அப்ளை பண்ணிக்கிறதே 1,17,000 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுலேயும் இந்த கொரோனா இஷ்யூனால வந்துட்டு எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆஃப்லைன் கிளாஸ், ஐ மீன் ரெகுலராக வந்து கிளாஸ் ரூம் மெத்தட்ஸ் தான் நிறைய பேர் வேணுங்கிற அடிப்படையில் நிறைய மாணவர்கள் வந்து இந்த வருடம் கோச்சிங் எடுக்காது இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாமே கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றிட்டு உங்களுடைய ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அனதர் வி ஹாவ் 68-70 days we have. ஸோ இந்த டைம் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாவே we can achieve the exam. பிகாஸ் 35 நாளில் 12th முடிச்சுட்டு எக்ஸாம் வந்தால் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற எய்மில் இருந்த மாணவர்களால் இன்றைக்கி 70 நாளில் பண்ண முடியாதா? இது வரைக்கும் பண்ணாத இருக்கிற மாணவர்கள் கூட இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா 1,17,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு கரெக்ஷன் நிறைய ஸ்டூடெண்ட் அதை கரெக்ஷன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ மேபி இந்த வருஷம் எழுதுறதே 60,000 பேர் எழுதுறதே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் வந்து 2017 35 விழுக்காடு முதல் 40 விழுக்காடு, அதாவது 35% to 40% தான் பாசிங் ரேஷியோ இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது வந்து நீங்கள் ஒரு 60,000 இந்த இயர் 70,000 எழுதுனா கூட அரௌண்ட் ஒரு 25,000 to 28,000 தான் இந்த இயர் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஓவர்சீஸ் நிறைய பேர் போயிடுவாங்க. ஐ மீன் நம்மளுக்கு எம்பிபிஎஸ் சீட் வேறு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு 1000 சீட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது இல்லாத வந்து டென்டல் சயின்ஸ் அண்ட் சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா அண்ட் யுனானி, இந்த மாதிரி ஒரு சில துறைகளுக்கெல்லாம் மாணவர்கள் ஜம்ப் ஆவாங்க. ஸோ எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15,000-16,000 சீட்டு இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து கொஞ்சம் இந்த டைம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டைம் ஏதோ ஒரு சீட் கண்டிப்பாக உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக சீட் கிடைக்கும். அதனால் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. நீட் ப்ராக்டிஸில் அதிகமாக கொஷின் பேங்க்ஸ் கிடைச்சதுன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து அந்த சுச்சுவேஷன் அனாலிசிஸ் தான் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து கொஷின் பேங்க்ஸ் அதிகமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நிறைய மெட்டீரியலை வந்து பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின் மெத்தட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக அப்சர்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்கவுங்க 500 எடுத்தால் தான் சீட்டு, 800 எடுத்தால் தான் சீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து முதல்ல நீங்கள் அது ஒரு பெரிய ஒரு பிராண்டாக உருவாக்காமல் கொஞ்சம் கேஷுவலாக ஜஸ்ட் 10th 12th படித்த பயாலஜி சப்ஜெக்ட் தான், ஐ மீன் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு கண்டிப்பாக வந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து பெரிய லெவலில் வந்து ப்ரமோட் பண்ணி நிறைய இதுக்குன்னு டிஃபிகல்ட்டிஸாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹை ஸ்கோர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து மாணவர்களை வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்குள்ளே வாங்க. அதை பற்றியான எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் நம்ம வாரி மெடிக்கல் அகாடமி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அனைத்து விதமான டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களிடம் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன குழப்பங்கள், கவுன்சிலிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. பட் ஒரு விஷயம் கம்பல்சரி, நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு முயற்சி, ஏன்னா இந்த டைம் ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கனால கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி வந்து உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு எய்ம் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா பார்ட்டிசிபேஷன் கம்மி,
ஸோ பார்ட்டிசிபேஷன் கம்மிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த சீட்டோட போட்டிகளும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மேபி ரேஷியோ குறையலாம், கூடலாம், அது சொல்ல முடியாது. ஐ மீன் மார்க் அடிப்படையில் வந்து குறைவான மார்க்குக்கே கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்டடீஸ் வந்து மிஸ் பண்ண வேண்டாம். அதுதான் முக்கியமான விஷயம். வந்து படிச்சே ஆகணும், படிக்கணும். படித்தா நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த டைம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து அந்த ஒரு 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 கான்செப்டுக்குள்ளே முதல்ல வாங்க. கண்டிப்பாக நான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட் கொண்டுட்டு வாங்க. நான் டாக்டர் அப்படிங்கிற எய்ம் கொண்டுட்டு வாங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவிலே போட்டிருக்கேன். மெடிக்கல் துறை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்டர் துறையில் வந்து நீட் அப்ளைட் கோர்ஸ் 5 துறை இருக்குது. நீட் அப்ளை பண்ணாமல் ஒரு 2-3 டாக்டர் கோர்சஸ் இருக்குது. ஸோ ஐ மீன் மருத்துவத்துறையில் மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு 8 சாய்ஸ் பக்கம் இருக்குது. ஸோ அதனால் வந்து தயவுசெய்து மாணவர்கள் எல்லாருமே வந்து அதுக்கு நான் கான்சன்ட்ரேஷன் எடுக்கேன். ஸோ இப்போது எம்பிபிஎஸ் மட்டுமல்லாது பிடிஎஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் சயின்ஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் சயின்ஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் சயின்ஸ் இருக்குது, அண்ட் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் சயின்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீட் அப்ளைட் ஸ்டூடெண்ட்ஸ் தே கேன் அப்ளை. இது இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎன்ஒய்எம்எஸ் அப்படிங்கிறது வந்து பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிசன் சயின்ஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி பிபிடி ஃபிசியோதெரப்பி வந்து நீட் தேவையில்லை, நேச்சுரோபதிக்கு நீட் தேவையில்லை. அண்ட் பிவிஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி மெடிசன் சயின்ஸ் கால்நடை மருத்துவர், அதுக்கும் இந்த வருடம் போன வருடம் வரைக்கும் வைக்கல, இந்த வருடமும் 12th மார்க் வச்சு எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நீட்டை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டாக்டர் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்தீங்கன்னா கம்பல்சரி டாக்டர் ஆகலாம். ஸோ முயற்சி பண்ணுங்கள். முயற்சியால் முடியாதது எதுவும் இல்லை. விஸ் யூ ஆல் தி பெஸ்ட். இதை பற்றியான கரண்ட் அப்டேட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்குங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றியான டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் டோன்ட் ஹெசிடேட் கால் அஸ் அண்ட் புட் அ கமெண்ட் பாக்ஸ். ஏதாவது கமெண்ட்ஸ் எதுனா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஏதாவது துறையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ கேன் ஷேர் த இன்ஃபர்மேஷன் டு யூ ஆர்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.